யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. காலையில் எழுந்து நம்ம காரில் போகும்போது நம்ம கண்ணில் படுறவங்கலாம் யார் யார்? முதல்ல சிக்னல் பக்கத்தில் இருக்கிற டிராஃபிக் போலீஸ், அவங்களுக்கு தான் இந்த பயிற்சி. டிராஃபிக் போலீஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க, நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க 8லேருந்து 10 மணி நேரம் வேலை அவங்களுக்கு நின்றுட்டு இருக்கிற வேலை தான். அவங்களுக்கான பயிற்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நின்றுட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு சின்ன கேப் கிடைக்குதுல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கை விரல்களை நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கை விரல்களை நல்லா மேலேயும் கீழையும் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்படியே தொங்க போட்டுட்டு இருக்கிற கைகளுக்கு ஒரு நல்ல பயிற்சி கிடைக்கும். அடுத்தது இந்த கைகளை நல்லா பின்னாடியும் முன்னாடியும் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய நின்றுக்கிட்டே இருக்கக்கூடிய இடுப்புக்கு நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கும். இடுப்பு உங்களுக்கு ஸ்டிஃப் ஆகாமல் இருக்கும். அடுத்தது நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால கால் பகுதி ரொம்பவே வலி அதிகமாக இருக்கும். அப்போ லோயர் பேக்குக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். அப்போ லம்பார்னு இருக்கக்கூடிய அந்த முதுகெலும்பினுடைய கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் நல்லா கைகள் அப்படி மேலே கொண்டுட்டு வந்துட்டு நல்லா பின்னாடி கொண்டு வாங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும். அடுத்தது இந்த காலை இப்படி தொடுறது, அதாவது கால்களை அதிகப்படுத்திக்கிட்டு வலது கையால் இடது காலையும் இடது கையால் வலது காலையும் மாற்றி மாற்றி நீங்கள் தொடணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி தொடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இடுப்புக்கும் உங்களுடைய இந்த பின்னாடி இருக்கக்கூடிய முதுகெலும்புக்கும் அதிக அளவு ரத்த ஓட்டம் போகும். என்னவானாலும் எதுவானாலும் டிராஃபிக் போலீஸ் அவங்களுக்கு எப்போவுமே நம்ம சல்யூட் பண்ணி தான் ஆகணும்.